அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா சத்துணவுத்துறையிலிருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா? பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு 5 வருட காலமாகவே எந்த ஒரு நோட்டீஸும் நம்மளுக்கு கொடுக்காம இருந்தாங்க. இதைத் தொடர்ந்து சத்துணவு அமைப்பாளர், சமையலர் இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லன்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழகத்தில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சத்துணவு துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த துறையில் பார்த்தீங்கன்னா வேலை பார்ப்பதற்காக யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கு இல்லையா? இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதிலே சத்துணவு அமைப்பாளர், சமையலர், உதவியாளர் இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே ஒரு 9000 கிட்டத்தட்ட 9000 போஸ்டிங் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி பேரில் பார்த்தீங்கன்னா அமைப்பாளர், சமையலர் இந்த 2 போஸ்டிங்க்கும் எவ்வளோ போஸ்டிங் எவ்வளோ காலி பணிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்ராச்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ராசாபாளையம் பார்த்தீங்கன்னா 10, அமைப்பாளர் 24, திருவெல்லிபுத்தூர் பார்த்தீங்கன்னா 10, 18 மொத்தமே ஒரு 18 போஸ்டிங் இதில் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 பணிக்கும் காலியாக இருக்கக்கூடிய இது இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டம் ஊர். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நோட்டீஸ் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2025 பார்த்திங்கன்னா மாபெரும் ஒரு வேலைவாய்ப்பாக தான் பார்த்திங்கன்னா இது இருக்க போகுது. இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணக்கூடிய நிலை போயிட்டு இருக்குது. அடுத்ததாக சத்துணவுத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் இந்த சத்துணவு திட்டத்தில் யாரெல்லாம் பணியமர்த்தலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு நியமனம் செய்யப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அரசு பார்த்திங்கன்னா அதிரடியாக ஆணை பிறப்பித்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தினை ஒரு ஆளாக கொண்டு இன சுழற்சி முறையில் தினம் நியமனம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அமைப்பாளரின் பணிக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா எஸ்சி அப்படின்னா மற்றும் பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவர் எஸ்சி அவர்கள் நீங்கள் தேர்ச்சி பெற்று இருக்கணும். அதுவாக பழங்குடியினராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 8வது தேர்ச்சி அல்லது தோல்வியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் வயது வரம்பே அப்படின்னா நீங்கள் 25/9/2020 நீங்கள் பார்த்தீங்கன்னா 17-21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் எஸ்சிக்கு. எஸ்டிக்கு 18 வயது பூர்த்தி அடைந்திருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 வயதுக்குள்ளே மிகவராக நீங்கள் இருக்க வேண்டும். அதனால் வயது வரம்பு அப்படின்னா இதுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிற தகுதிகள் எதான வச்சு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியமனம் பணியினருக்கும் விண்ணப்பதாரர் குடியிருக்கும் 3 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி உங்களுடைய அங்கன்வாடி மையத்திற்கும் உங்களுடைய வீட்டிற்கும் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது அடுத்ததாக சத்துணவு அமைப்பு கணக்குகளை பராமரிக்கும் தகுதி பெற்றவராக இருந்தீங்க அப்படின்னா பெற்றவராக இருக்க வேண்டும். அனுமதிக்கப்படும் பணியிடங்கள் 25% பணியிடங்கள் விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள் நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சத்துணவுத்துறையிலே 9000 வேகன்சி கொடுத்துருக்காங்களே. இதில் 25% ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அரசு உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிக்கு இன சுழற்சி முறையில் பின்பற்றப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சமையலர் பணிக்கான தகுதி என்ன அப்படின்னா கல்வி தகுதி 8வது தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லை தோல்வி அடைந்திருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே இந்த சமையலர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேமெண்ட் உங்களுடைய ஊதியம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கு பார்த்தீங்கன்னா 7700 24,000 பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அரசு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. சமையலருக்கு 4500 12,500 வரைக்கும் லெவல் 2 பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது குறிப்பிட்டப்பட்ட சத்துணவு அமைப்பாளர், சமையலர் காலி பணியிடங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கும் போது பணியிடம் மற்றும் பள்ளி சத்துணவு அமைப்பத்தினை குறிப்பிட்டு 25/9/2020 முதல் 23/10/2020 வரை
சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மட்டுமே மனுதாரர் அலுவலகம் வேலை நேரத்தில் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தில் சரியான முழு முகவரி எழுதப்பட வேண்டும். ஸோ விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி சான்றிதழ், வயது சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் மற்றும் குடும்ப அட்டை மற்றும் இருப்பிட சான்றிதழ் ஆகியவற்றின் செயல்பட்டு நகல் இணைக்கப்பட வேண்டும் என சொல்லியிருக்காங்க. ஸோ விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள், அதுக்கு தகுந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தேசிய அடையாள அட்டை, அதற்கான சான்றிதழ் நகல் இணைக்க வேண்டும் என சொல்லியிருக்காங்க. அதனால் நேர்முக கடிதம் அனுப்பப்படும். ஸோ நேர்முக தேர்வின் போது அசல் சான்றிதழ் அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு விருப்பமுடைய அனைவருமே இந்த சத்துணவு வேலைக்காக ஒரு தமிழகத்தில் ஒரு மாபெரும் வேலைப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கூடிய நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் மீண்டும் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். இது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுமா இல்லை ஊராட்சி மூலமாக அப்ளை பண்ணுமா அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ வந்த உடனே நம்ம சேனலே அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த சத்துணவுத்துறை வேலையை பார்த்திங்கன்னா இது வரைக்குமே ஒரு 6 வருட காலமாகவே நம்மளுக்கு ரிசல்ட்டும் சரி, ஸோ வேலைவாய்ப்பும் சரி, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் நம்மளுக்கு கொடுக்காமே இருக்காங்க. ஸோ அதனால் கூடிய விரைவில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் அவங்களே சொல்லிட்டாங்க இல்லையா, முன்னுரிமை அப்படின்னா அந்த ஆதரவற்ற உதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கெல்லாம் அரசு முன்னுரிமை கொடுக்கும். 25% ஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வாய்ப்பை யாரும் தவற விட்டாதீங்க அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம். ஸோ அதனால் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சிகளில் பார்த்திங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய சமையலர் மற்றும் சத்துணவு அமைப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டை தான் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் அனைவருமே பயன்படுத்தி கொள்ளுமாறு சொல்லன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.